முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. என்னண்ணா இங்க பாரு. என்ன இது? மேகலான்னு கையெழுத்து போட்டிருக்கு. அதான் எனக்கு புரியல. இந்த வவுச்சர்ல எல்லாம் மித்ரா தான் கையெழுத்து போட்டா. ஆனா அவ எதுக்கு மேகலான்னு கையெழுத்து போடணும்? அப்போ மித்ரா ஒரே குழப்பமா இருக்கு. ஏய், என்னது இது? காஃபி கொட்டிடுச்சு. நடு வீட்டுல எப்படி கொட்டும்? அதெல்லாம் இருக்கட்டும். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ மறைக்காம சொல்லுமா. மித்ரா யாரு? சொல்லுமா. ஏண்டி கேக்குற? மித்ரா எங்க? அம்மா சொல்லுமா, மித்ரா யாரு? மித்ரா எங்கடா? அம்மா நீ சொல்லுமா, மித்ரா யாருமா? அவ எங்க போனா? சொல்லுடா. அவ எங்கடா? எங்க போனா? நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது சொன்னீங்களா? இது வந்து சொல்லுடா. ஒரு சின்ன பிரச்சனை. நானும் கீர்த்தனாவும் கொஞ்சம் கோவமா பேசிட்டோம். அவங்க கோச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. என்னது? வீட்டை விட்டு போயிட்டாளா? டேய், என்னடா சொல்ற? எங்கடா போனா அவ? எங்க போனான்னு தெரியலையே. அவ எங்க போனாலும் என்ன பேசுறீங்க சொல்லுங்க. அம்மா, மித்ரா யாருன்னு சொல்லுமா. அவ வேற யாரும் இல்லடி, உங்க அக்கா மேகலா. சின்ன வயசுல வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்னேன்ல, அவதான் இப்ப. எங்கடா அடிச்சு துரத்துனீங்க? அம்மா, அவங்க நிஜமாவே மேகலா அக்காவாம்மா? ஆமா. இதேம்மா நீ எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல. அவதான் மேகலான்னு தெரிஞ்சா உங்க அப்பாவும் அத்தையும் அடிச்சு துரத்திடுவாங்கன்னு தான் அவ மித்ராங்கிற பேர்ல நடிச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா சாரிம்மா. என்னடா சாரி? அவளுக்காக நான் பறிஞ்சு பேசும் போதெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து அவளை நோகடிச்சீங்க. பாவம், அதையெல்லாம் அவ தாங்கிட்டு இருந்தா. இப்ப அவளை ஒரேடியா துரத்துட்டீங்களே. என் மேகலை எனக்கு வேணும். என் மேகலை இந்த வீட்டுக்கு திரும்பவும் வரணும். போடா, போய் அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வா. போடா. நானும் வரட்டுமா?
கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவான். மேகலா அக்கா நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்கம்மா. சார் இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நல்ல மாதிரி செக்கிங் போயின்னு இருக்கு சார். ஏதாவது இருந்தா நான் ஃபோன் பண்றேன் சார். போ போ போ. ஏய் நீ எங்க இருக்கிற? சார் வடபழனி சார். போ போ. அப்பா புக்லாம் எடுப்பா. ஏட்டையா ஒரு வண்டி விடாம கம்ப்ளீட்டா செக் பண்ணணும். ஓகே சார். சீட்டு கீழ டிக்கி எல்லாத்தையும் க்ளீனா செக் பண்ணணும். ஓகே சார். ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி தான் உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சார் வணக்கம் சார். ஹலோ சார். நீங்களா? சொல்லுங்க. என்ன சார் வண்டியெல்லாம் ஒரு செக்கிங். ஓஹோ சார், அந்த பொண்ணை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? ஒரே பிரச்சனை சார். ஏதோ நெக்ஸ்ட் லைட்டா பாம்பு வச்சுன்னு சுத்துறாங்களா? எந்த அளவுக்கு உண்மை போயின்னு கூட தெரியல. அது இந்த பிரச்சனை முடியட்டும் சார். ஒரு 2 நாள்ல ஃப்ரீ ஆயிடுவேன். யாருப்பா இது? என்னாச்சு? கிளீனா தரமா செக் பண்ண புரியுதா? ஓகே சார். ஒரு 2-3 நாள் ஆகட்டும் சார். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். ஏய் வண்டிலாம் கிளியர் பண்ணி அனுப்புங்க. கிளியர் பண்ணி அனுப்புங்க. ஏய் ரோட்ல டிராபிக் ஜாம் ஆகாம பாத்துக்கோங்க. ஓ ஒரு வண்டி விடாம பக்காவா பாத்துக்கோங்க. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? எஸ் சார். எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? சரி சரி கிளம்பு. டிக்கே போடுங்க. ஒரிஜினல் எங்கயா? சார் என்ன கொடுத்துருக்கேன் சார். 10 நாள் என்ன கதை சொல்ற? இல்ல சார் உண்மைதான் சார் சொல்றேன். என்னையா சொல்றான் அவன்? ஒண்ணும் இல்ல சார், கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருந்தா கும்பல் சேக்காத, அமுச்சு விடு உடனே. சார் கிளம்பு. சார் ஒரு 2-3 நாள் ஆகட்டும், நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அப்ப நான் வேலையை பார்க்கிறேன். சரி சார். கவலைப்படாதடா, கண்டுபிடிச்சு விட்டுறேன். என்ன பிரச்சனை? ஏதோ வெடிகுண்டு பிரச்சனையாப்பா. இன்சூரன்ஸ் லைசன்ஸ் போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ நான் இதை எடுத்து வரலையப்பா. இந்த பக்கம் போகாத, அப்படியே திரும்பி வேற எங்கேயா சுத்தி போ. என்னடா அது ரொம்ப போச்சு. மேடம் அப்படியே சுத்தி போயிடலாமா மேடம்? போலாம். தேங்க்ஸ் மேடம். அக்கா சரியா? ஏங்கா ஏன் நீங்க அன்னைக்கே சொல்லல? சரியா? உனக்கு நான் யாருன்னு அம்மா
இப்பதான் சொன்னாங்க. நான் உன்னை என்னென்னலாம் பேசிட்டேன்க்கா. நான் உன் தம்பி தானக்கா, மன்னிச்சிருக்கா. வீட்டுக்கு போலாம்க்கா. வாக்கா. சார் நீங்க யாருங்க மேடம் இவரு? இவன் என் தம்பி. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா மேடம்? இல்லப்பா, இந்தாங்க வாக்கா. வாக்கா. அம்மா ஏம்மா அழற? என் மக மேகலா எத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்தா. அநியாயமா இவங்க அவளை துரத்தி விட்டுட்டாங்க. ஏம்மா அப்படி சொல்ற? செடியன் தான் போயிருக்கான்ல, மேகலாக்காவை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவான். நீ அழாதம்மா. அக்கா கீர்த்தனா, அக்கா கண்மணி, மேகலா வாமா உள்ள வா. ஏமா என்ன விட்டுட்டு போன? அவங்க தான் தெரியாம சொல்லிட்டாங்க. நீ என்ன விட்டுட்டு போலாமா? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. அண்ணனை விட நான் தான் ரொம்ப திட்டிட்டேன். என்னோட அக்கா தெரிஞ்சிருந்தா நான் அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டேன்க்கா. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்க்கா. சாரிக்கா. லூசு, நீ தானே என்ன திட்ட. இல்ல உனக்கு கோவமே வரலையாக்கா? எதுக்கு கோவம் வரணும்? என் குட்டி தங்கச்சி என்ன திட்டினா எனக்கு கோவம் வருமா என்ன? அக்கா கண்மணி, கண்மணி, ஐயோ, ஏன் எங்ககிட்ட உண்மையை சொல்லல? என்னால சொல்லாம இருக்க முடியலம்மா. அதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அக்கா சாரிக்கா. எத்தனை தடவை என்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்? அக்கா உன்னை எத்தனை தடவை நாங்க திட்டிருக்கோம், அத்தனை தடவை மன்னிப்பு கேட்கணும்க்கா. அறிவு கேட்ட கழுதைங்களா, இப்ப 2 பேரும் அக்கா கால மரியாதையை விழுந்து மன்னிப்பு கேளுங்க. ஐயோ, ஏய், என்ன கிண்டல் பண்றீங்களா? அம்மா எதுக்கு நீங்க அத்தனை தடவை அக்காவை திட்டினீங்க? பொறாமதான். யாரோ ஒருத்தி வந்து வீட்டுல இருக்கிற அத்தனை பேரோட பிரியத்தையும் சம்பாதிச்சாலேன்னு பொறாம. இப்பதானே தெரியுது எல்லாத்துக்கும் உரிமையானவங்க நம்ம அக்கா தானே. தெரிஞ்சிச்சுல? ஓகே, அவங்க மன்னிச்சிட்டாங்க. அவங்களுக்காக என் கால விழுங்க. எங்கா உன்னை அவ்வளோ திட்டினமே, எங்க மேல உனக்கு வருத்தமே இல்லையா? ஏய், வருத்தம் இல்லடா, கோபம் வந்துச்சு. இந்த 2 குட்டி பிசாசுங்களும் என்ன இவ்வளவு பாடாப்படுத்துறாங்களே, இவங்க 2 பேர் தலையிலயும் 2 குட்டு குட்டுனா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. குட்டுங்க அக்கா குட்டுங்க. ஆனா ஒண்ணு, இவனை நீங்க குட்டி பிசாசுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏமா, அப்பா கிட்டயும் அத்தை கிட்டயும் உண்மையை மறைச்சா சரி, எங்க கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. ஆமாமா, இவங்க தான் எங்க அக்கான்னு தெரியாம எவ்வளவு இன்சல்ட் பண்ணிட்டு தெரியுமா? பயம் தாண்டி எங்க நீங்களாம் அவளை ஏத்துக்க மாட்டீங்களோன்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அது எப்படிமா எங்க அக்காவை நாங்க ஏத்துக்காம இருப்போம்? நல்லவேளை நீங்க மட்டும் மேய்க்கலான்னு கேள்வி போட்டீங்க, இல்லைன்னா நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாம போயிருக்கோம். சரி, எல்லாத்தையும் மறந்துருங்க. இனிமேல் எங்க எல்லாருக்கும் நீங்க தான் லீடர். இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். ஓகேவா? அக்கா 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 நானும் ஒரு தடவை. எந்த கவலையும் இல்லாம இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்து எத்தனை நாளாச்சு. மேகலா, இனிமே நீ எங்க கூடதாம இருக்க போறேன். we love you அக்கா, we love you அக்கா.
ஆணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.